ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம், இது உலகம் இன்று. பாகிஸ்தான்ல இன்னைக்கு மதியானம் சரியாக 1:26 மதியம் 4.6 4.8 அளவிலான ரிக்டர் அளவுகோல்ல நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்துல இது நிகழ்ந்திருக்கு. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, சிந்து மாகாணம், சிந்து நதி பாயக்கூடிய அந்த சிந்து மாகாணத்துல சுக்கூர் அப்படிங்கிற இடத்துல இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. நில அதிர்வுகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. பாதிப்புகள், இதனால் ஏற்பட்ட சேதங்கள் அப்படிங்கிற விவரங்கள் இதுவரை வரல அப்படின்னாலும், பாகிஸ்தான் முழுமைக்குமாகவே ஒரு நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகள் எதிர்காலத்தில் பலமாக வரக்கூடிய அளவிற்கான புவியியல் அமைப்பு அங்கே இருக்குது அப்படின்ற கருத்து சர்வதேச புவியியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. நேற்று முன்தினம், அதாவது சனிக்கிழமை, இதே பாகிஸ்தானில் ரிக்டர் அளவுகோலில் 4 அப்படின்ற மாதிரியான அளவில் உணரப்பட்டது. அதற்கு அடுத்து சில சிறிய நில அதிர்வுகள் அப்படிங்கிறது உணரப்பட்டது. ஆனால் இப்போது 4.6 அப்படிங்கிறது ஓரளவிற்கான குறிப்பிடத்தகுந்த நில அதிர்வாக பார்க்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் இந்த நில அதிர்வுகள் அதிகமாகுமா அப்படின்ற பயமும், பாகிஸ்தானில் இது போன்ற நிலநடுக்கங்கள் பெருசாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் மக்களுக்கு ஒரு அச்சமாக எழுந்திருக்கு. இந்தியாவின் அண்டை நாடான திபெத்திலையும் இன்னைக்கு அதிகாலை 2.14 அதிகாலையில் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. ஆனால் இது பாகிஸ்தானை விட அதிகம், 5.17 அப்படின்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கும் கட்டிடங்கள் குலுங்கி இருக்கு, சேதங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதற்கான மதிப்பீடு அப்படிங்கிறது இன்னும் சரியான விவரங்கள் தெரிய வரல. அங்கேயுமே பாகிஸ்தானில் எப்படி சனிக்கிழமை ஏற்பட்டதோ அதுபோல் 8ஆம் தேதி அங்கு நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கு. ஆனால் பாகிஸ்தானை விட இங்கு அதிகமாக 5.17 என்ற அளவில் நில அதிர்வுகள் உணரப்பட்டிருப்பதால் இமயமலையினுடைய அந்த பகுதி முழுமைக்குமே ஏதேனும் மாற்றங்கள் பூமிக்கு அடியில் ஏற்படுதா? இதுவும் பூமியினுடைய அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு தட்டுக்கள் நகர்வு அப்படின்றது உணரப்பட செயல்பாடு நடந்ததாகவும், அதனால் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் புவியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இனிமேலும் நில அதிர்வுகள் இருக்குமா என்ற அச்சம் திபெத் மக்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு. நேற்று இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவான சுமத்ரா தீவில் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகி இருக்கு. நேற்று உணரப்பட்ட அந்த சுமத்ரா தீவில் உணரப்பட்டது 6.2. அது அப்படியே திபெத்தில் குறைவாக இருக்குது, 5.7 இருக்குது. பாகிஸ்தானில் அதை விட குறைவாக 4.6 அப்படின்ற அளவில் பதிவாகி இருக்கு. 2004 இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட அந்த நில அதிர்வின் காரணமாக, கடலில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக சுனாமி உருவாகி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, சேதத்தை ஏற்படுத்துச்சு. சுனாமி என்ற சொல்ல உலக நாடுகளுக்கே இன்னும் பிரபலப்படுத்தினது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம மறக்க முடியாது. அதனுடைய சோகம் இன்னும் நம்மளையுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நில அதிர்வுக்கு பின்னால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுமோ அப்படின்ற அச்சம் ஏற்பட்ட நிலையில் அந்த மாதிரி எதுவும் பாதிப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நில அதிர்வுகள் மீண்டும் அதிகமாக ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பினுடைய, இன்னும் சொல்லப்போனால் அச்சத்தோடைய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அமெரிக்காவினுடைய அறிமுகமான ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கிறது உலக அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இன்னமும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே நமக்கு தெரியும். இது குறிப்பிட்ட 2 நாடுகள், அதாவது சீனா, அமெரிக்கா, இந்த 2 நாடுகளுக்கான வர்த்தக போராக மட்டுமல்லாமல் உலக நாடுகளையும் அந்த சப்ளை செயினை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத நிதர்சனமாக பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாடுகளும் உணர்ந்தது. இப்போ சீனாவும் அமெரிக்காவும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை, விரிவான விளக்கத்தை, என்ன பேசணும், அதில் என்ன முடிவுகள் எட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அமெரிக்கா இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல இருக்குது. அமெரிக்காவினுடைய ஒரு பொருளாதார குழுவும் சீனாவினுடைய பொருளாதார குழுவும் சேர்ந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது முடிவு எட்டப்பட்டே விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களே கூட சொல்லியிருந்தார். இதன் விளைவாக பங்குச்சந்தையில் ஏற்பட்ட எழுச்சி, கூடவே பகல்காமுடைய அந்த போர் அளவுக்கு செல்லாமல் அதுவும் முடிவு, பரஸ்பரம் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற நிகழ்வை ஏற்றுக்கொண்டனால இந்தியாவினுடைய பங்குச்சந்தையிலும் பாகிஸ்தானுடைய பங்குச்சந்தையிலும் அபரிமிதமான ஒரு எழுச்சி இன்னைக்கு பார்க்கப்பட்டது. இதற்கு அப்படியே நேர் எதிர்மாறாக தங்கத்தில்
விலை வீழ்ச்சி அப்படிங்கிறதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3000 ரூபாய் அளவிற்கான வீழ்ச்சி, 10 கிராம் அளவிற்கான தங்கம் அப்படிங்கிறதுக்கு பொருளாதாரம் அடுத்த நிலைக்கு ஒரு பாய்ச்சலாக செல்லுமா? அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போர் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு இன்னும் பல எதிர்பார்ப்புகளை அமெரிக்கா முன்வைக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய அந்த ட்ரேட் டெபிசிட், அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்குமான டிஃப்ரென்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை அமெரிக்கா மீண்டும் முன் வச்சிருக்காங்க. ஸோ இதற்கெல்லாம் இசைந்து சீனா இசைவு கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இருந்தாலும் முற்றிலுமாக பிரச்சனை தீர்க்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கு. உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தையும் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பிற்கும் மிக முக்கிய காரணமாக மறைமுகமான காரணியாக இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வார் எப்போது முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின்கிட்ட இதை பற்றி வேண்டுகோள், இன்னும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் அப்படின்ற மாதிரிலாம் போய் கிட்டத்தட்ட முடித்து விடுவார் அப்படின்ற நம்பிக்கை வந்த நிலையில் போர் தொடர்கிறது அப்படின்ற நிலையில் இருக்கும்போது எந்த விதமான ஒரு சில நிபந்தனைகளை விதித்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி ரஷ்ய அதிபரினுடைய கிரெம்ளின் மாளிகை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினே அழைப்பு விடுத்திருக்கார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. இது ஒரு ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தை மட்டுமல்லாமல் போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் அப்படின்றது ரஷ்யா தரப்பில் சொல்லப்பட்டாலும் இதற்கான பதிலாக உக்ரைன் தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய தந்திரமான பேச்சுக்கள் மூலிமா நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களை மட்டும் பயன்படுத்தாதீங்க, முதல்ல போர் நிறுத்தம், நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை நிறுத்துங்க, ஒரு நாள் கூட இந்த இனப்படுகொலைக்கான முயற்சியை தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இவங்க வச்சுருக்காங்க. ஸோ போரை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, நம்ம பேச்சுவார்த்தையை பேசுவோம்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, மீண்டும் இதுவே ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு டெட்லைனும் கொடுத்துருக்கார். வருகிற 15ஆம் தேதிக்குள்ள உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு வரணும், துருக்கியினுடைய தலைநகரான அங்காராவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களே டீட்டெயிலான விஷயங்களை சொல்லியிருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ஆனால் இது அமெரிக்காவினுடைய ஏதேனும் பின்புலமாக இருந்து பின்னூட்டமாக ஏதேனும் வேலைகள் செய்யப்பட்டு போர் தொடருமா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சமும் நிலவி கொண்டிருக்கு. உள்ளபடியே உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா என்ற உலக மக்களின் எதிர்பார்ப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமா கேள்விக்குறி. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் இன்று. நன்றி நேயர்களே.